ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைவேட் ட்ரைனிங் ரூமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரைவேட் ட்ரைனிங் ரூமில் ப்ரைவேட் ட்ரைனர்ஸ்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு இந்த ப்ரைவேட் ட்ரைனர்ஸ்களோடுக்கு இருக்கக்கூடிய பேட்சஸ் என்னென்ன, அந்த பேட்சஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்சஸ்க்கு உள்ள எல்லோரோஸான வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாருக்குன்னா நார்மல் ட்ரைனர்களுக்கு, ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து ஸ்டார் ட்ரைனர்களுக்கு உண்டான வீடியோ லீடர் போர்டெலாம் எப்படி செக் பண்ணது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது நார்மல் ட்ரைனர்களுக்கு உண்டான வீடியோ, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நார்மல் ட்ரைனிங் தான் இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் எப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடியும். ஒவ்வொரு பேட்சுக்கும் உண்டான வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவில் A to Z நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆப்பை பற்றி போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ட்ரைனர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரைனர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ட்ரைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து நார்மல் ட்ரைனரை பற்றி பார்ப்போம். ஸ்டார் ட்ரைனர்களை பற்றி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நார்மல் ட்ரைனர்களை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ட்ரைனர்ஸில் வந்து என்னென்ன பேட்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ட்ரைனரில் வந்து நியூ சூப்பர் ஃப்ரெண்ட் பேட்ச், அதுதான் இருக்கிறதுலே லோவான ஒரு பேட்ச்சு. புதுசாக வர யாராச்சும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நியூ சூப்பர் ஃப்ரெண்டோட பேட்ச் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோக்கி சூப்பர் ஃப்ரெண்ட் பேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நியூ சூப்பர் ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு பேட்ச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேசிங் சூப்பர் ஃப்ரெண்ட் பேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சூப்பர் ஃப்ரெண்ட் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சூப்பர் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் சூப்பர் ஃப்ரெண்ட் பேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சூப்பர் ஃப்ரெண்ட் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே, அதாவது ஃப்ரெண்ட் ஆப்பில் ப்ரைவேட் ட்ரைனிங்கில் அது மிகவும் டாப்பில் இருக்கக்கூடிய பேட்சஸ்னால் கோல்டன் சூப்பர் ஃப்ரெண்டு தான். கோல்டன் சூப்பர் ஃப்ரெண்டோட பேட்ச் தான் இருக்கிறதுலே மிகவும் டாப்பான பேட்ச் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா. இந்த அதாவது கோல்டன் சூப்பர் ஃப்ரெண்டோட பேட்சோட ரேட்டிங், ஒரு எல்லோ ரோஸோட வேல்யூ என்னென்னா 1.99 ருபீஸு. இந்த ரேட்டிங் வேல்யூ வந்து அப் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதாவது நான் வந்து உங்களுக்கு வந்து லீடர் போர்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. கொடுக்குறேன் பாருங்கள். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்துங்க, எப்படி லீடர் போர்டு செக் பண்ணுறது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து லீடர் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இந்த லீடர் போர்டில் என்ன பண்ணுறதுனா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 3 days பேட்சஸ் இருக்கலாம், இல்லை 4 days பேட்சஸ் இருக்கலாம், 5 days இருக்கலாம், 1 day பேட்சஸ் இருக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும், அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு கவலைப்படாதீங்க, ஓகேங்களா. இந்த லீடர் போர்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லீடர் போர்டை நீங்கள் பக்காவாக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் லெவல் பண்ணுங்கள். அங்கேயே இருக்கும் பாருங்கள், கோல்டு பேட்சஸ்க்கு இவ்வளோ ஸ்கோர் வாங்கணும், சில்வர் பேட்சுக்கு இவ்வளோ ஸ்கோர் வாங்கணும், நியூ சூப்பர் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ சூப்பர் பேட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே வந்து லீடர் போர்டு இருக்குமா. அந்த லீடர் போர்டை செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு A to Z விவரங்கள் அங்கே தெளிவாக தெரிய வந்துடும். லீடர் போர்டு நீங்கள் தெரிய வந்துருங்க. அது இல்லாமல் 10 minutes புதுசாக வரவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய தவறு என்னென்னா 10 minutesக்கு மேலே பேசணும். அதாவது 10 minutesக்கு மேலே பேசினா தான் ரோஸோட வேல்யூ அதிகரிக்கும். அண்டு நீங்கள் பேசக்கூடிய அந்த ரோஸோட வேல்யூ ஸ்கோருன்னு சொல்லுவாங்களே, ஸ்கோர் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகும். 10 minutesக்கு ஒரு ஸ்கோரு, ½ hour ஒரு ஸ்கோரு, 1 hour ஸ்கோர். ஒரு ட்ரைனர் ஒருத்தர் கூட பேசும்போது அவங்க வந்து 1 hour அவங்க கூட பேசினாங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரிபிளாக கூட கிடைக்கும் ஸ்கோர், ஓகேங்களா. எடுத்த உடனே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த பேட்சஸ்லாம் நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் கண்டினியூவாக பேசணும். ஒரு நபர் வராங்கன்னா அவங்ககிட்ட குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாக பேசணும். அப்போ தான் அந்த ரோஸோட வேல்யூ அப்படியே இருக்கும், அந்த ரோஸோட ஸ்கோரும் அப்படியே இருக்கும். அப்போ தான் ஸ்கோர் ஏற நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ட்ரிப் கொடுப்பாங்க. ஒரு பேட்ச்சு ஒரு 3 நாள் பேட்ச், 3 days பேட்சுன்னு கொடுப்பாங்க, இல்லை 4 days பேட்சுன்னு கொடுப்பாங்களே, அதில் வந்து நீங்கள் டாப்பாக வரீங்க. அப்படி கோல்டன் பேட்ச் வந்தீங்கன்னா எல்லோ ரோஸரி வந்து அப்போ வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணி வாலெட்டில் போய்ட்டு நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்ஜிராவோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அண்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நான் உங்களுக்கு வந்து A to Z உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.